மாலை பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த மாலை வேலை கூட்டத்துக்காக அப்பா நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களை எல்லாம் ஒன்று கூடி சேர்த்ததுக்காக கொடானு கொடி நன்றி அப்பா. எவ்வளவு நமக்கு வேதனைகளும் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் தகப்பனே, இந்த மாலை வேலை ஜெபத்திலே அப்பா நம்ம கலந்து கொள்வது மிகவும் நமக்கு ஆறுதலாக இருக்கிற தகப்பனே. ஏசப்பா மட்டும்தான் நமக்கு பெரிய ஆறுதல் தகப்பனே. வேற யாராலும் நம்மளுடைய கவலையோ எதையோ மாற்ற முடியாது தகப்பனே. இந்த ஜெபத்தில் அப்பா நாங்க சேர்ந்து கொள்வதற்காக கலந்து கொள்வதற்காக கொடானு கொடி நன்றி. நன்றி பிரதர். ஆமென் ஆமென். Glory be to God. அருமையான ஒரு ஜெபத்தை செய்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சகோதரியும் சகோதரனையும் பிள்ளைகளையும் தாயும் கர்த்தர் மென்மையாக ஆசீர்வதிப்பார். அவருடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனிடம் நாம் பேசுகிற எந்த ஒரு அருமையான காரியம், இந்த ஜெபம் நம்முடைய நாவிலிருந்து உச்சரிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து அதற்குண்டான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஜெபிக்க நாம் புதிய ஆசீர்வாதத்தின் சுதந்திர வழிகளாக நாம் மாறிவிடுகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை செய்த அருமையான குடும்பத்தார் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you sister, thank you brother for leading us all in prayer. அருமையான ஒரு பாடல் எப்பொழுதும் பாடுகிற ஒரு கவி சேர்ந்து பாடி நாம் சுத்திகரித்துக் கொள்வோம். Let's sanctify ourselves by singing this song and glorifying God. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு மாலை வேளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கென்று நாம் பாடும்படியாக துதிக்கும்படியாக அந்த வழிநாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை நாம் அழைப்போம். நமது மத்தியிலே அவர் பிரசன்னராகும்படி பரிசுத்த ஆவியானவரை நாம் அழைப்போம். Let's call the Holy Spirit to come and be along with us as we worship in His name. Let the name of God be glorified. Amen and amen. முதல் பாடல் தமிழ் பாடல். சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவி தூய்மையின் ஆவி
வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம்
கிருபையின் போர்க்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மாறி மாறி வாசிக்கப்படான சங்கீதம் 118 அதிகாரம் 10 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தெய்வ மகிமைக்காய் எடுத்து வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Today's responsoral psalm is taken from Psalm 118 verse 10 to 20. Please read and receive the God's blessings for you and your family. Praise Lord, brother. Praise Lord, sister. Praise Lord, brother. 118 சங்கீதம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். ஆமென். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து புதிய வருகிற மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி அவர்கள் குடும்பங்களை முழுவதுமாக பாதுகாத்து வரவேண்டிய எல்லா நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வருமானத்தையும் தொகையையும் கர்த்தர் கொடுத்து சந்தோஷமாய் சுகமாய் விடுதலையாக கர்த்தர் வழிநடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் குடும்பத்திலே நான் கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless this family. God bless them mightily. May the newest blessings that they're going to receive, may all that which has been in the block, which has been held, may God restore every blessings in their life. May God make them shine for Him. Amen and amen. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடியதை மகிமை செலுத்துவோம். A known English song. Let's sing and glorify God together. Every tiny stars that twinkles in the night sky, every drop of morning dew, every spark of fire blazing in the furnace, every captivating view, every rainbow in the sky, every pretty butterfly tells the fascinating news to those who dare to hold. And the message is God still loves the world. God
God still loves the world. So throw your life into His hands. Day by day discern His plans. God is passionately busy loving you and me. God is passionately busy loving you and me. Every ocean wave that breaks upon the seashore, every stalk of golden weed, every silver stream that gushes down the mountains, every drop of honey sweet, every eagle fly high, everyone that wriggles by, tells the fascinating news to those who dare to hope. And the message is God still loves the world. God still loves the world. So throw your life into His hands. Day by day discern His plans. God is passionately busy loving you and me. God is passionately busy loving you and me. Every man and woman pledge in love forever, every little newborn child ever was a favor of a needy neighbor, every radiating smile, every hand that offers love, every fury flow of blood, tells the fascinating news to those who dare to hope. And the message is God still loves the world. God still loves the world. So throw your life into His hands. Day by day discern His plans. God is passionately busy loving you and me. God is passionately busy loving you and me. God is passionately busy loving you and me. தூயாதித்துவ தேவனுக்கு மகிமை மாட்சிமை உண்டாவதாக. Glory be to eternal spiritual God. Amen. Hallelujah. இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற முதல் வேத பாடம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் எடுத்தவர்கள் தெய்வமைக்கு என்று வாசித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். Exodus chapter 4 verse 23. Please read and receive the God's blessings for you and your family. And I say unto thee, let my son go, that he may serve me. And if thou refuse to let him go, behold, I will slay thy son, even thy firstborn. Amen. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார் என்பதே. தேவன் தாமே இந்த அருமையான வசனங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இதை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆஸ்வதிப்பாராக. அவர்கள்
சம்பந்தப்பட்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், குடும்பத்தினுடைய சமாதானமா இருந்தாலும், படிப்பினுடைய விஷயமா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. மூன்றாவது பாடலை சேர்ந்து பாடுவோம். அருமையான ஒரு சந்தோஷமுள்ள ஒரு பாடல், தமிழ் பாடல். என்னோட சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியே துதிக்கும்படியே உங்களை அன்போடு அழைக்கிறேன். Please sing along with me. It's a Tamil song, a known one. Let's glorify God together and magnify. It's a happy song. Let's do it. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன்,
என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துமே உண்டாவதாக. அருமையான ஒரு பாடலை கொடுத்து நம்மளை பாட வைத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய நாவினாலே சொல்லக்கூடிய ஜெபங்கள், வாசிக்கக்கூடிய வசனங்கள், பாடுகிற பாடல்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை எடுத்து வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Exodus chapter 12 verse 29 and 30. Please read and receive God's blessings in your life. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடக்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலை ஈற்றனத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்து குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் பாதுகாத்து நடத்துவாராக. இந்த வார்த்தையின் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்பதன் நிமித்தம், ஜெபங்களை செய்வதன் நிமித்தம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் கூட நாம் அவரை விட்டு அகலவில்லை, அவர் நம்மை விட்டு விலகவில்லை என்பதே உண்மை. கர்த்தர் தாமே அதிகமான தேவையுள்ள, ஆசீர்வாதம் உள்ள, ஒரு ரட்சிப்புள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவாராக. விடுதலை, சுகம், பலன், ஜீவன் மற்றும் நமக்கு தேவையான சந்தோஷம், சமாதானம் அனைத்தையும் கர்த்தர் ஈர்ந்து பொருளாதார உதவிகளும் கர்த்தர் சந்தித்து கொடுத்து ஸ்திரமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. 4வது பாடல் ஒரு அருமையான ஒரு மலையாள பாடல் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது மலையாள பாடல். இதை நாங்கள் மொழிபெயர்த்திருக்கிறோம் தேவனுடைய மகிமைக்கென்று. கர்த்தருக்கு மகிமையாக இந்த நாளிலே தமிழிலே பாடப் போகிறோம். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கிற பாடல் தான். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். என்னோடு கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். இம்மட்டும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கி என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் பாவபாரம் எல்லாம் தன் தோளில் சுமந்தாரே, சிலுவையிலே மரித்தாரே. என் இயேசு வல்லவரே, சிலுவையிலே மரித்தாரே. என் இயேசு வல்லவரே.
தேவைகள் யாவும் அறிந்து ஆகாயத்தின் பலகணி திறந்து எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே. எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர், எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே. எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர். மனபாரத்தால் நான் அலைந்தேன், மனவேதனையால் நிறைந்தேன், மனம் உருகி நான் கரைந்து விட்டேன். எந்தன் இயேசு நல்லவரே, மனமுருகி நான் கரைந்து விட்டேன். எந்தன் இயேசு நல்லவரே. ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் தள்ளிடாரே, ஒரு நாளும் மறப்பதில்லை. என் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறப்பதில்லை. என் இயேசு உண்மையுள்ளவர். மட்டும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கி என் இயேசு நல்லவரே. அவர் என்றென்றும் போதுமானவர். என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்தவர்களுடைய மகிமைக்காய் வாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். Exodus chapter 12 verse 12. Please read and receive God's blessings for you and your family in your life. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். For I will pass through the land of Egypt this night and will smite all the firstborn in the land of Egypt, both man and beast, and against all the gods of Egypt I will execute judgment. I am the Lord. Amen. Amen. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் அதை நீங்கள் சொல்லும்படியாக அழைக்கிறேன். சாட்சிகள் இன்று நடந்திருக்க வேண்டும் என்று இல்லை. உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை அற்புதங்களை நீங்கள் உணர்ந்தபடியினால் அதை தேவனுக்கு மகிமையாக நீங்கள் சொல்லும்படியாய் மகிமையாய் அவருக்கென்று நீங்கள் அதை படைக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சாட்சி சொல்வதனால் மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு நீங்கள் ஏதுவாக இருக்கிறீர்கள். ஒரு விதையை அங்கு நீங்கள் போடுகிறீர்கள். தேவனுடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை அவருடைய விலையிற பெற்ற கரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். You've been receiving the best of blessings from God's hand in your life.
It could have happened any day in your life where you could feel and you would have seen, experienced the miracle in your life, what God has done. Please share the testimonies for the glory of God and receive the blessing. Sachi Neram, testimony time. Praise Lord brother. Praise the Lord sister. Praise the Lord brother. என்னுடைய அண்ணனுடைய மகன் வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறான். அவன் வந்து லைலா காலேஜ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துட்டான். இங்க அதுக்காக சென்னைக்கு வந்து 1 வீக் எங்க கூட இருந்தான். அதனால எங்க ஹஸ்பண்டும் அவரும் அண்ணோட சன்னும் 2 பேரும் போய் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் ஒரு இது கொடுத்தாங்க. அங்க இருக்கிற பேரோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது நாங்க கொடுத்துட்டோம், அவ்வளவுதான் எங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அது முடிச்சிட்ட உடனே அவன் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அவன் வந்து கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அங்க இருந்து போன் வந்து சொன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து லிஸ்டே வரல, நான் வந்து அதாவது என் டாக்டர் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா, கம்ப்யூட்டர்ஸ்ல பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி கேல்வின் நான் பார்த்து சொல்றேன் உனக்கு எல்லா இது மேட்டரும் அவன் தான் லீக் அவுட் பண்ணுவான். அப்ப திடீர்னு அவன் சொன்னா அங்க இருந்து பாண்டியில இருந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயும் வரல எனக்கு நேமு, செகண்ட் லிஸ்ட்லயும் வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அவன் சொன்னா, இந்த ஸ்டார்டிங்ல இருந்து உங்ககிட்ட சொன்ன கேல்வின் நீங்க ப்ரே பண்ணணும், நீ ப்ரே பண்றதை விட்டுட்டு நீ பாட்டு ஏதோ அசால்ட்டா இருந்துட்ட, அதனாலதான் உனக்கு இந்த விஷயத்துல வந்து எல்லாமே வந்து தடையாயிடுச்சு ரொம்ப உனக்கு. அட்லீஸ்ட் நீ அங்க இருந்து நீ சொன்னதுனால எனக்கு வந்து கொஞ்சம் இதுவா இங்க வந்துட்டு நீ வந்து கிடைச்சுதான் இப்ப நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணோம் எல்லாருமே, உங்க டேடில இருந்து உங்க மம்மில இருந்து எல்லாமே ட்ரை பண்ணோம், இங்க எங்க மம்மி ப்ரே பண்ணாங்க, எல்லாம் பாட்டி தாத்தெல்லாம் ப்ரே பண்ணாங்க, எதுவுமே வரலையே, நீ அசால்ட்டா இருந்துட்டு சொல்லிட்டு திட்டினா. அதுக்கப்புறம் என்னாச்சு, நாங்க நேத்துக்கு சாட்டர்டே எங்க மம்மி டேடி எல்லாம் வந்து இங்கே எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து அவன் வந்துட்டான் சென்னைக்கு வந்துட்டு அந்த அப்செட்லயே இருந்தான் பிரதர் அவன் பாஸ்டர். அவன் அந்த மூட்ல எது அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருந்தா அவங்க அப்பா அவரை திட்டினாரு அவனை, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்ல, எல்லாரும் வந்து பசங்க எல்லாம் பாருங்க உன்னுடைய அத்தோடைய பையன் லைலா காலேஜ்ல எல்லாம் எவ்வளவு அழகா படிச்சு மார்க் இருக்கான், அவள மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அவன் என்கிட்ட வந்து சொல்லி அழுதா, எங்க அப்பா கூட என்ன திட்டினாரு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதரா, கண்டிப்பா அவங்க பிரேயர்ல வந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம் தாத்தா பாட்டி வந்தோடனே. அதே மாதிரி கரெக்டா தாத்தா பாட்டி எல்லாம் வந்தாங்க. ஈவினிங் அவனை உட்கார வச்சு ரொம்ப கம்பல் பண்ணி உட்கார வச்சோம், ஏன்னா அவன் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னுட்டான். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் எல்லாருமே நாங்க அழுதுட்டோம் அவனுக்காக. ஏன்னா எங்க அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவனுக்காக அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. என்னடா அது இந்த மாதிரி எல்லாட்டும் நம்ம எப்படி சொல்ல முடியும், அவன் வந்து இந்த மாதிரி மார்க் லிஸ்ட் கம்மி அப்படின்னு. அதுக்கப்புறம் நேத்திக்கு அதான் அந்த ப்ரேயர் பண்ணிட்டோம் சாட்டர்டே. அந்த நைட்டு என்ன பண்ணா, ஃப்ரைடே ப்ரே பண்ணோம், சாட்டர்டே நைட்டு நேற்று என்ன பண்ணா போன் அடிக்கிறான், இந்த மாதிரி எங்களுக்கு லிஸ்ட் வந்து என் நேம் வந்து இருந்தது, அதாவது இந்த மந்த்துக்கு அனுப்பியிருக்காங்க, என் பேரை வந்து நான் லிஸ்ட் இருந்து நான் பார்த்தேன், தேர்ட் லிஸ்ட்ல நான் பார்த்தேன், நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க அப்படி இப்படின்னு வந்து நாங்க கேட்டோம். ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சொன்னேன், எப்பா வெயிட் பண்ணி எல்லாத்துக்கும் நீ வெயிட் பண்ணணும்ப்பா அப்படின்னும். அவன் வெயிட் பண்ணாமே எல்லாம் முடிவு பண்ணிட்டு அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆனான். அந்த கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. எங்க டேடி எங்க மம்மி ப்ரேயருக்கு ஆண்டருடைய ப்ரேயர் எல்லாம் அவனை உட்காந்து கடைசியா, எப்பா ஏசப்பா நீங்க தான் அவனுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நாங்க ஒரு கண்ணீர் விட்டு ஜபிச்ச உடனே அந்த ஜெபத்தை எங்க ஜெபத்தையும் ஆண்டவர் வெள்ளிக்கிழமை சார் நாங்க நைட் எல்லாம் உட்காந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து ப்ரேயர் பண்றோம், அவனை உட்கார வச்சு எல்லாருமே சாட்டர்டே மார்னிங் ரிசல்ட் வருது. அவனுக்கு சொல்லாத சந்தோஷம். இப்ப அவன் பாண்டியில இருக்கிறான், பாண்டியில இருந்து என்னோட சன்னும் கூட இருக்கிறாங்க, நாளைக்கு இனிமே வருவான்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த கடவுளுடைய கிருபை, அதோட கடவுளுடைய கிருபை, அவருடைய இரக்கம் தயவு அன்பு எல்லாமே இருந்தது. இந்த சாட்சி நானு சொல்றேன் பிரதர், ரொம்ப சந்தோஷம். Praise the Lord, praise the Lord, hallelujah. ஒரு சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய நண்பனுடைய மகனுக்கு லாயலா காலேஜில் ட்ரை பண்ணி கொண்டிருந்தார்கள். என்னுடைய மாணவன் ஒருவன், அவனும் லாயலா காலேஜ் ட்ரை பண்ணி கொண்டிருந்தான். இருவர்களும் அவர்கள் ட்ரை பண்ணி கொண்டிருந்தார்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக எல்லாம் செய்து கொண்டிருந்த போதிலும் என் நண்பனுடைய மகனுக்கு அங்கே கிடைக்கவில்லை. வேறு ஒரு கல்லூரியிலே ஃப்ரீ சீட் கிடைத்தது. ஆனாலும் இருந்தாலும் அவர்கள் வேறொரு கல்லூரியிலே படிக்கும்படியாய் பணத்தை கொடுத்து சேர்த்தார்கள். என்னுடைய மாணவன் ஒருவனும் அங்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதை அவனுக்கு கிடைக்காமல் போயிருந்தது. அவன் இப்பொழுது எம்சிசிலே சேரும்படியாக ஒரு காரியம் இருந்தது. விசுவாசத்தின் நிமித்தமாக, தேவனுடைய அளவற்ற அன்பின் நிமித்தமாக அவரை நம்பியிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள், அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கிற வசனத்தில் உண்மையாக கர்த்தர் இதை உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் செய்கிற இந்த மிகப்பெரிய காரியத்தை நிமித்தமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாருண்டோ,
என்ற ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நாம் பாடலாம் பாடியிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தேவையானதை சரியான நேரத்திலே அருமையாக செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு அற்புதமும் செய்ய செய்ய நாம் இன்னும் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்படியாய், இன்னும் அவரை நாடும்படியாய், சேவிக்கும்படியாய், அவர் நம்மளோடு இருந்து வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிற தேவன். இந்த ஒரு செயலை கர்த்தர் செய்து கொடுத்திருக்கிறார். முதலாவதாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லாமல் உங்கள் மகள் அதை அருமையாய் அந்த மகளிடம் சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தரிடத்திலே விட்டுவிட வேண்டும், ஜெபித்து கொள்ள வேண்டும், விசுவாசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தின் நிமித்தமாய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். மென்மேலும் கர்த்தர் உங்களை அதிகமாய் பயன்படுத்துவாராக, உங்கள் தேவை செஞ்சு கொடுப்பாராக. பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. தூதர்கள் தேவனை நோக்கி அங்கு துதித்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது. நாம் ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்த போதிலும் முடியாவிட்டாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். நாம் வாசம் செய்யும் இடத்திலே கர்த்தர் வந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அந்த மகனுக்கும் அந்த மகனுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. Thank you sister, thank you brother for sharing this wonderful testimony. Glory be to God. Any more testimonies? சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். All praise and glory to God. இந்த நாளும் சரி, இந்த வருஷம் ஆரம்பிச்சு, இந்த மாசம் ஆரம்பிச்சு, இந்த நாள் வரைக்கும் God has met all our needs. எங்களோட தேவைகளும் சந்திச்சு கொடுத்து எங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காரு. அது கூட நன்றி. அண்ட் இன்னைக்கும் சரி, வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களும் சரி, எங்களுக்கு நிறைய தேவையான பொருட்களும் கடவுள் வாங்கி தந்தாரு. பாதுகாத்தாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாசத்தையும் சரி, லைக் ஃபினான்ஷியலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ நான் ஜாப் பண்ணிட்டு விட்டுட்டேன். பட் வீட்டுல வந்து நிறைய அது எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சுத்தமா எனக்கு பிடிக்கல. மோரோவர் எனக்கு அது சரியா தப்பான்னு கூட தெரியல. ஸோ இவங்க நான் பிசிக்கலா எவ்வளோ ட்ரை பண்ணேன், அதை பண்ணாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது, பண்ணாதீங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல இந்த ப்ரெஷருக்கு வந்து எப்படியோ அந்த 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 தேதி அந்த பணம் கிடைச்சா போதுன்ற மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எவ்வளவுதான் ப்ராப்பரா சொன்னாலும் பண்ணல. எனக்கும் ஒரு பாயிண்ட் அந்த நம்ம சொல்றது சரியானாலும் அவங்க பண்றது ஒன்றும் புரியல. ஸோ நான் எப்பவும் போல நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எப்போ அவங்க சிஸ்டமா இருந்தா எங்களுக்கு அப்படிதான் அந்த ஸ்டார்ட் வரணும்னா லெட் யூ வில் பி டன். அந்த என்ன ப்ராசஸ் பண்றாங்களோ அது நல்லபடியா நடக்கட்டும். இல்லைன்னா இந்த ப்ராசஸ்க்காக யாரும் எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது. அவங்கள பைண்ட் பண்ணி போடுங்க. யாருமே எங்க வீட்டுக்கிட்ட வர எங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது. இந்த ஒரு தாட்டோட யாருமே வீட்டுல என்டர் ஆகக்கூடாது. அது ஜாப் பண்ணும். அது பேஷன் சொல்லிட்டு காட் ஆண்டு வருஷத்துக்கு நான் விட்டுட்டேன். அந்த இதுக்காக யாருமே எங்க வீட்டுக்கு வரல. பட் நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி நாங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லி கடைசியில் பார்த்தா எப்படியாச்சும் இந்த மீட்டிங் கேன்சல் ஆயிரும். அதுக்கு நன்றி. இன்னும் அந்த ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக நாங்க போய் பண்றோம். வீட்டுல இருந்து கிளம்பி போய் மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து எனக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. மறுபடியும் என்னால பிசிக்கலா ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அகைன் ஐ ப்ரே டு காட், எப்போ அவங்க சுத்தமா இப்படி கிளம்பி போறாங்க, அவங்க சுத்தமா நடக்கட்டும், இல்லைன்னா அது தடுத்து போடுங்க, என் பேச தடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அவங்க எப்பெல்லாம் மீட் பண்ண போறாங்களோ அங்கேயும் ஏதாச்சும் தடை வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த திங் டிட் ஹேப்பன். பட் எண்ட் ஆஃப் தி டே என்னோட தங்கச்சியோட காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும், இல்லை வீட்டுல இருந்து மற்ற தேவைகளா இருக்கட்டும், காட் பியூட்டிஃபுல்லி met all our needs. He's still doing it and he will do it. I'll praise and glory to God for guiding me and my family beautifully throughout the 4 months. இல்லைன்னா இவங்க அவசரப்பட்டு நிறைய காரியங்கள் செஞ்சு இன்னும் நிறைய விஷயங்கள் எங்க கையை விட்டு போயிருக்கோம். ஸோ இந்த நேரத்திலும் கடவுள் எங்களை அற்புதமா வழி நடத்தினாரு. எங்க எல்லாம் சந்திச்சு கொடுத்துருக்காரு. I thank God and glorify His name. All praise and glory to God. Thank you, sir. ஆமென், ஆமென், ஆமென். Glory be to God. அருமை மகளினுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். இவர்கள் மாத்திரம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வீட்டிலே அஞ்ஞானமான காரியங்களை குறித்து அநேக வாஸ்துக்களை நம்பி, குறி சொல்வதை நம்பி வந்து வீட்டிலே இதை மாற்ற வேண்டும், அதை மாற்ற வேண்டும், இப்படியாக இருக்க வேண்டும், ஜோதிடம் படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, மற்றும் தேவனுடைய பேரிலே இவர்களை வழித்திருப்ப அநேக கள்ள உபதேசியார்களும் தீர்க்கதரிசிகளும் இவர்கள் வீட்டில் இருந்து பணம் பறிக்க வேண்டும் என்று அநேகமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இதன் நிமித்தமாக இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டையே இவர்கள் கொஞ்சம் இடித்து மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் அமைந்தது. அப்படியா இருக்கும் பொழுது மகள் கேட்டுக்கொண்ட காரணத்தின்படி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம்.
கர்த்தர் இவர்கள் என்ன செய்தாலும் அதை விருத்தியடை செய்யவில்லை. ஆனால் மகளினுடைய ஒரு விசுவாசத்தினாலே, ஜெபத்தினாலே கர்த்தர் அந்த வீட்டிலே அந்த ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம், 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கின உருவ பொருட்கள் விலை போகாமல் இருந்தது. அவர்களுடைய தகப்பன் ஒரு வியாபாரம் செய்கிற காரணத்தினால். ஆனால் ஜெபத்தின் நிமித்தமாய், விசுவாச நிமித்தமாய் இந்த லாக்டவுனிலே அதை கேட்டு ஃபோன் செய்து வந்து வாங்கி கொண்டு சென்றார்கள். வீட்டிலே கட்ட வேண்டிய கடன்களும் மற்றும் உணவுகளும் மற்றும் மற்ற பராமரிப்புகளும், கட்ட வேண்டிய கல்வி கட்டணங்கள், ஃபீஸ் எல்லாம் கட்டும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே முழு குடும்பத்தையும் ரட்சித்து கர்த்தர் வழிநடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் சுத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் ரட்சித்து நம்மளை முழுவதுமாக காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. Glory be to God. Any more testimony? சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியாது அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 8 மாதங்களாக செலவுகள் அதிகமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செலவு இருக்கும். ஒரு மாதம் இப்படியாக ஃப்ரிட்ஜ் கெட்டுவிடும், ஒரு மாதம் வாஷிங் மிஷின் கெட்டுவிடும், ஒரு மாதம் 2 வீலர் வண்டியினுடைய செலவு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள், பொருளாதார காரியங்கள், உணவு வகைகள் மற்றும் வீட்டிலே சீர் செய்யக்கூடிய பணிகள் நிறையாக இருக்கும். அப்புறம் இயந்திரங்கள் பழுதாகும். இப்படி எல்லாம் இருந்த போதிலும், சில கடனுடைய காரியங்கள் இருந்த போதிலும் கர்த்தர் நிச்சயமாய் அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த 8 மாதங்கள் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அதிசயமும் அற்புதமாக இருக்கிறது. கர்த்தர் நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கிறார், சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். அனைத்திற்கு தேவையான கட்டணத்தை கட்டக்கூடிய கட்டணங்களையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அனைத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். நன்றியாய் துதிக்கிறேன். சந்தோஷ சமாதானத்தையும் கொடுத்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சியை சமர்ப்பிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Any more testimonies for the glory of God? சாட்சிகள் தான் நீங்கள் சொல்ல முடியாது அன்போடு அழைக்கிறேன். ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. This is my desire to honor you, Lord, with all my heart I worship you. All I have within me, I give you praise. All that I adore is in you. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. Lord, have your way in me. Have your way in me. கண்களை யாவரும் மூடுவோம். Let's close our eyes. நல்ல ஆண்டவரே, வல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தின் கடைசி ஞாயிறிலே, இந்த வருடத்திலே ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், அண்டை தேசங்கள் மற்றும் நெய்பரிங் கான்டினென்ட்ஸ், நெய்பரிங் பிளேசஸ், சிட்டிஸ், மற்ற இடம் நடக்கக்கூடிய காரியங்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தை சுகமாய் கண்டவர்கள் இந்த மாதத்தின் இறுதியிலே அவர்கள் வாழ்க்கையில் இந்த சுகம் இல்லாமல் போனதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீரோ எங்கள் வாழ்விலே இதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறீர். அநேகர் இடத்திலே போர் மூழ்கிற ஒரு நேரம், பொருளாதாரம் நெருக்கடியா இருக்கிற நேரம்,
உணவு பற்றாக்குறை திண்டாட்டங்கள் எல்லாம் இருந்த பொழுதிலும் எங்கள் தேவைகளை எங்களுக்கு பார்த்து அருள்கிற தேவன். ஆகாயத்து பறவைகளை பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளையும் பரமபிதா பிழை போட்டுகிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம், நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நன்றியாய் துதியாய் உம்மை பாடத்தில் வந்திருக்கிறோம். வருகிற மாதத்திலையும் நீர் எங்களோடு இருந்து நடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நேரத்திலே இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு பேசும்படியாய் உம்மை அழைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கின்ற பிதாவே, ஆமென். எனக்கு அருமையா இருக்கிற சகோதர சகோதரிகளே, மகன்களே, மகள்களே, பிள்ளைகளே, தாயார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலின் ஊழியத்தின் சார்பிலேயும் விடுதலின் ஜெபத்தின் சார்பிலேயும் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இந்த அருமையான ஒரு நாள், அருமையான ஒரு நிலைமை, ஒரு அழகான ஒரு சீதோஷண நிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசிருக்கிற அருமையான காரியம், நாம் அவரை தேடும்படிக்கு, நாம் அவரை தேடும்படியாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரம் ஆராதனையின் நேரம். இந்த ஆராதனை நேரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையிலேயே யாராவது எடுத்துக்கொள்ள வரும் பொழுது அவருடைய நிலை என்னவா இருக்கும்? சாத்தான் அநேக நேரங்களிலே, பிசாசானவன் இந்த நேரத்தை நம்மிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக அநேக காரியங்களை மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலை மூலமாக செய்து கொண்டு வருகிறான். ஆனால் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வேளை நமக்கு மேலே இருக்கிறவர்கள், நம்முடைய முதலாளிகள், நமக்கு வேலை கொடுப்பவர்கள், ஒருவேளை நம்முடைய பிசினஸ் கிளைண்ட்ஸ், நம்முடைய மற்ற காரியங்கள், வீட்டினுடைய தேவைகள் எல்லாம் இந்த நேரத்தை நம்மை ஆழ்த்தும்படியாக, இந்த நேரத்தை பறித்து கொள்ளும்படியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இது எதெல்லாம் அப்படியாய் செய்கிறதோ அந்த காரியங்கள் எப்படியா இருக்குமாம், அவமாய் அதமாய் கர்த்தர் பண்ணி போடுவார். உதாரணம் நான் சொல்லுகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்ல அருமையான காரியம், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாக, நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். சிறு வயதிலே இருந்து நான் ஆலயத்தின் பாடகர் குழுவிலே, கொயர்ல இருந்து நான் ட்ரைனிங் எடுக்கும் பொழுது, அந்த பயிற்சி எல்லாம் பெறும் பொழுது என்னுடைய கொயர் மாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், என் தகப்பன் அதற்கு முன்பாக சொல்லிக் கொடுத்த காரியம், என் தாயார் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், ஞாயிற்றுக்கிழமை என்றால் அந்த நாள் தேவனுக்குடைய நாள். அந்த நாளிலே எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. காலை எழுந்தது முதல் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாய் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், நன்றாக கர்த்தருக்கு என்று நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் என்பதே. இப்படியாக நான் வளர்ந்து வருகிற காலத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளில், முக்கியமாக கர்த்தரை தேடுகிற அந்த நாட்களில் தேவனுக்கென்று செலுத்த வேண்டிய இந்த நேரத்தை செலுத்தும் பொழுது அவருக்கு மகிமையாக பல ஆலயங்களிலே சென்று வாசிக்கும்படியாக ஒரு சூழ்நிலை அமையும். சில நேரங்களிலே நான் சொல்லுவேன் என்னோட கொயர் மாஸ்டர் இடத்துல, அங்கிள் கோச்சிக்காதீங்க, நான் இந்த ஆலயத்துல போய் வாசிக்க போறேன், கோச்சிக்காதீங்க. அவர் கேட்கிற முதல் கேள்வி, கடவுளுக்குன்னு வாசிக்க போறியா இல்ல உலகத்துக்கு வாசிக்க போறியா? உலகத்துக்குன்னு வாசிக்க போறதா இருந்தா இட் இஸ் ஆஃப் மணி ஏர்னிங், சம்பாதிக்கிறதுக்கு, செக்யூலர் ப்ரோக்ராம்ஸ், உலக பிரகாரமான காரியங்கள். தேவனுக்கு என்று வாசிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது போய் வாசித்து விட்டு வா என்று சொல்லுவார். இப்படியாக கிறிஸ்துமஸ் காலங்களிலே மற்றும் முக்கியமான நாட்களிலே நான் சோலோ பாடும்படியாய் எனக்கு கொயர்ல சோலோ கொடுப்பார். அந்த பிராக்டிஸ்க்கு நான் இல்லாமல் போனாலும் சொல்லுவார், தேவனுக்கென்று நீ வாசிக்க செல்கிறாய், ஆனால் அந்த ஆசீர்வாதம் உன் மீது இருக்கும், நீ கற்றுக்கொள், சனிக்கிழமை நான் உனக்கு விசேஷமாக பயிற்சி கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். இப்படியாய் சொல்லி சொல்லி வளர்த்த காரியம் இந்த ஆராதனை. இந்த ஆராதனையை எப்படியாவது நான் பங்கு பெற வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய கொயர் மாஸ்டரும் விரும்பி கொண்டிருந்த காலத்திலே நான் என்னை முழுவதுமாக அந்த நாட்களிலே ஆலயத்திற்கென்று மதியம் வரைக்கும், சில நேரம் 2 மணி வரைக்கும் ஆகும், இருந்து பயிற்சி பெற்றவர்கள் காலத்தில் நான் அறிந்திருக்கிறேன். இப்படியா இருக்கும் பொழுது வேலை ஆரம்பித்த நாட்களிலே, ஒரு சில நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே என்னுடைய வேலைகள் இருக்கும். ஒருவேளை லைட் மியூசிக்கா இருக்கலாம், இல்லை ஒரு ரெக்கார்டிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு வகையான ஆஃபீஸ் டியூட்டிஸ், நான் வேலை செய்து இந்த ஆஃபீஸ் கம்பெனிலாம் வேலை போட்டுருவாங்க, ஸ்பெஷல் டியூட்டி போடுவாங்க. இப்படியா இருக்கும். இப்படியா இருக்கும்பொழுது நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்பேன், அந்த நாளில் என்னால் முடியாதுங்க, நீங்க வேற யாராவது போட்டுக்குங்க, மீதி பப்ளிக் ஹாலிடேல நான் வேலை செய்யறேன்னு ஒத்துக்க மாட்டாங்க, சண்டே நீ தான் வரணும், டியூட்டிக்கு வரணும், இப்படி எல்லாம் இருக்கும். அப்பொழுது நிம்மதியாக ஒரு ஆலயத்திலே பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை அறிந்து வேதனையோடு இருந்த காலங்கள் உண்டு.
அப்படி நான் ஜெபிப்பேன். என்ன ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆலயத்துல போய் இந்த பாட்டெல்லாம் பாடலாம், இப்படி எல்லாம் ஆராதிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு இப்படியா ஆகிவிட்டது என்று நினைக்கும் பொழுது, எந்த மனிதன் எனக்கு அந்த வேலையை கட்டளையிட்டானோ, ஒருவேளை என்னுடைய மேனேஜரோ சூப்பர்வைசரோ, எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிஇஓவோ, இப்படியா எந்த ஒரு மனிதன் அந்த வேலையை எனக்கு கட்டளையிட்டானோ, நான் ஒரே ஒரு ஜெபம் மட்டும் செய்வேன். ஆண்டவரே, இந்த மனிதனுக்கு இந்த ஒரு ஆராதனையினுடைய மகத்துவத்தை புரிய வையும் என்று சொல்லிவிட்டு நான் சென்று விடுவேன். ஆனால் அந்த வாரத்திலே அந்த மாதத்திலே தொடர்ந்து ஏதாவது ஒரு காரியத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே மற்றும் வேலையிலோ குடும்பத்திலோ ஏதாவது சரீரத்திலோ ஏதாவது உபாதைகள் வந்து விடும். கர்த்தர் அவர்களோடு பேசுவார், கனவிலே சொப்பனத்திலே வந்து பேசுவார். என்னோட சொல்வார்கள், நீ இனிமேல்ட்டு சண்டே எல்லாம் வந்து வேலை செய்யாத, நீ பப்ளிக் ஹாலிடே ஏதாவது வேலை பார்த்துக்கோ, தயவுசெய்து சண்டே மட்டும் நீ வராத. காரணம் கேட்பேன், இல்லை ஒன்றும் இல்லை, நீ கிறிஸ்டியன் தானே, அதனால நீ வராது அப்படின்னு. இப்படியாய் என்னுடைய வேலைகளை கர்த்தர் அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சில நேரங்களில் இசைக்காக இந்த சண்டே ப்ரோக்ராம்லாம் இருக்கும் பொழுது போகும்பொழுது தெரியும், துணிகரமா அன்றைய மன்னிங்கன்னு சொல்லிட்டு போவேன். இப்படியாய் போன நாட்கள்ல அந்த பணம் வரும், அந்த கையில இல்லாமல் அது முற்றிலுமாய் முழுவதுமாய் எப்படி செலவானது என்று தெரியாது. ஆனால் மீதி நாட்களில் கர்த்தர் கொடுத்த கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது எதனால் இதை நான் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய ஆராதனையின் நேரம் அவ்வளவு முக்கியமாய் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன வேலை செய்திருந்தாலும், நம்ம எங்க இருந்தாலும், ஒருவேளை குடும்பத்தின் பாரம் நாம் சுமக்கிறோம் என்றால், நாம் ஒருவராய் அந்த குடும்பத்தினுடைய கையின் பிரயாசத்தை நாம் சம்பாதிக்கிற காரியத்திலே ஒரு பிரெட் ஆனராய் இருக்கும் பொழுது நாம் ஜெபித்து சொல்லுவோம், ஆண்டவரே, இன்று நீர் கொடுத்திருக்கிற காரியம் நான் செல்லுகிறேன், சொல்லவா வேண்டாமா என்று ஆண்டவனை அனுமதிப்பார். ஆனால் மிகுதியான நாட்களிலே மிகுதியான காரியங்களிலே நாம தெரிந்து கேட்டுக்கொண்டு வாங்கி போற காரியங்கள் இருக்கும். ஆராதனையை தவற விட்டு உங்களுக்கு அருமையான காரியத்தை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். தேவனுடைய ஆராதனையை அசட்டை பண்ணுகிறவன் எப்படி இருப்பான் என்ற வசனங்கள் பின்வரும் வசனங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாக, நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனத்தை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்கின்றார். And I say unto thee, let my son go, let my daughter go, that he or she may serve me. If thou refuse to let him her go, behold, I will slay thy son, thy daughter, even thy firstborn. ஒரு பயமுறுத்துகிற, ஒரு அச்சுறுத்துகிற ஒரு காரியம். இந்த நாட்களிலும் யோசித்து பார்த்தேன். லாக்டவுன்லாம் முடிஞ்சிடுச்சு, லாக்டவுன் முடிய போதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, ஊழியம் இப்படி தொடர வேண்டுமா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஒரு காரியம், அவர் கொடுத்திருக்கிற ஊழியம். எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. முன்பெல்லாம் ஜெப கூட்டங்கள் நடக்கும் என்றால் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு 6:30 மணிக்கு கூட்டம் என்றால் நீங்கள் 5 மணிக்கு நீங்கள் வீட்டை விட வேண்டும். 6:30 மணிக்கு நீங்கள் பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கணும். திருப்பி எப்படியோ ரஷ்ல ஏறி வந்து நீங்க ஒரு 7 மணிக்கு நீங்க அங்க ரீச் ஆயிட்டுனா ஒரு 7:30 மணிக்கு அங்க உள்ள போறீங்க. பாதி பாடல்கள் முடிஞ்சிருக்கும். இப்படியா முடிக்கும் பொழுது முதல்ல ஆளா போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா அங்க முடிச்சு 3 பஸ் கடிச்சு 2 பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வரணும். மணி 10:30 மணி ஆயிடும். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் எவ்வளவா நமக்கு அன்பு கூறுகிறார். டிஜிட்டல் வேர்ல்டுலே கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் எதையும் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து விசுவாசிகள் எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாம் இருக்கிற இடத்திலே இருக்கிற வண்ணத்திலே குடும்பமாய் நாம் ஒன்று சேர்ந்து நாம் இணைந்து கொள்கிறோம். இன்று இன்டர்நெட்டை பத்தி பேசுறோம். இந்த வலை அமைப்பு, நெட்வொர்க்கிங், ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய காலங்கள். ஆனால் நாம் எங்க இருந்தாலும் ஒரே குடும்பமாய் ஒரே சிந்தனையாய் தேவன் நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிற அருமையான ஒரு ஸ்லாக்கியம் இந்த ஆராதனையின் நேரம். நானும் யோசித்து பார்ப்பேன். சில நேரத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, சில நேரத்தில் 2 பேர் தான் இருப்பாங்க மீட்டிங்க்கு. ஆண்டவர் கிட்ட கேட்பான், ஆண்டவர் என்ன ஆண்டவரே என்ன செய்யறது? திரும்ப சொல்லுவார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். நீ மீட்டிங் நடத்திட்டு போயிட்டே இரு, யாருக்காக வெயிட் பண்ணாத. சில நேரத்தில் யோசித்து பார்ப்பேன், ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க மீட்டிங்ல, இல்ல குடும்பம் மட்டும் இருப்போம். என்ன ஆண்டவரே எப்படி இருந்தாலும் அது யூடியூப்ல போட போறேன், யூடியூப்ல இருந்து கேட்க போறாங்க, நீ மீட்டிங் நடத்துது, ஆராதனை கை விட்டுடாது. இப்படி ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இது அநேகருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஒரு பார்லயோ ஒரு பப்லயோ கையில ஒரு மதுபானத்தை வச்சு உட்கார்ந்துருக்காங்க, கையில ஒரு சிகரெட் வச்சு உட்கார்ந்துருக்காங்க. இல்லை இன்றைக்கு பீச் எல்லாம் திறந்துட்டாங்க, இன்னைக்கு சினிமா தியேட்டர் எல்லாம் திறந்துட்டாங்க, இன்னைக்கு மால்கள் எல்லாம் திறந்துட்டாங்கன்னு எத்தனை பேர் கேளிக்கையா இருக்கிறாங்க. இந்த நாள் உகந்ததான நாள். இந்த நாளில் ஆலயங்கள் மூடப்பட்டாலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிற நேரத்தை கர்த்தருக்கு என்று செலவு செய்யாமல் இன்று ஆராதனையை தவற விட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்.
நான் யாரையும் குறித்து நான் தவறாக பேசவில்லை. யோசித்து கொஞ்சம் பார்க்கிறோம். நாளைய தினம் ஒரு அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஒரு விடுமுறை நாள். ஆனால் நாளை அவர்களுடைய வேலைகளை வைத்துக் கொள்ளாமல் இன்று அநேகர் உலக நாடிக்கொண்டு போகிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஆராதனை செய்யும்படி நான் உன்னை கட்டளை எடுக்கிறேன், என் குமாரனை அனுப்பிவிடு, அவனை விட மாட்டேன். இது பிசாசுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசனுடைய கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொல்றார், நமக்கு ஆண்டவர் சொல்றார், அவனை விடமாட்டேன் என்பாயாக நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஒரு கோபம் எந்த அளவுக்கு இருக்கிறது. படைத்ததெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அனைவரும் சொல்லி விடுகிறார்கள். ஆனால் தேவன் இன்று நம்மை படைத்த காரியம், நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம், என்னை நீ பார்க்க வேண்டும், எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், என்னை துதிக்க வேண்டும், என்னுடைய நாமத்தை நீ பறைசாற்ற வேண்டும், என்னை பற்றி அநேகருக்கு சொல்ல வேண்டும். இப்படியா இருக்கிற காலகட்டத்திலே நாம் இதெல்லாம் மறந்து போனோம் என்றால் நாம் எங்கே இருப்போம்? யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பெயர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையேற்றிய அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். நமக்கு ஒரு 20 வருஷம் ஒரு 50 வருஷத்தினுடைய ஹிஸ்டரியை நம்ம புரட்டி பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இரவில் நடந்தது. இந்த இந்தியாவுடைய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்ததும் ஒரு நடுராத்திரி தான், மிட் நைட். எப்படியாக ஒரு கைது செய்வதும், ஒரு நாடு இன்னொரு நாடு மீது போர் செய்வதும், ஒருத்தரை பிடிப்பதும், ஒருத்தரை கொள்வதும், இப்படியாக நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இரவிலே நடு நிசையில் நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அழித்தார். எதை அழித்தார்? நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை. அதுக்கப்புறம் கிடையாது, ரூல் பண்றதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி கர்த்தர் என்ன பண்றார்? சங்கரிக்கிறார். காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும், எகிப்தில் இருக்கக்கூடிய சிங்காசனத்துல உட்காரக்கூடிய அந்த ரூல் பண்ணக்கூடிய அவனுடைய பிள்ளையில இருந்து காவல்ல இருக்கக்கூடிய சிறைப்பட்டவன், கைது செய்யப்பட்டு குற்றவாளியா இருக்கக்கூடிய அவனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும், மிருக ஜீவன்கள் உட்பட தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார், அழித்து போட்டிருக்கிறார். எதற்காக? என் மக்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியாக நீ அனுப்பாமல் இருந்த காரணத்தினால் இதை அனைத்தையும், உனக்கு உண்டான அனைத்தையும் அழித்து போட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தர் நம்மளை காப்பாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கேட்கலாம், என்ன பிரதர் இதுக்கு போய் ஹல்லேலூயா சொல்றீங்களே? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பக்கத்து நாட்டுல ஆப்கானிஸ்தான்ல நடந்தது போல நம்ம வீட்டுல இல்லை, நம்ம நாட்டுல இல்லை, நம்ம எந்த நாட்டுக்கும் ஓடி போறதுக்கு இல்லை, எந்த பிளைட்ல இருந்து நம்ம கீழே விழல, பயப்படுறாங்க. ஒரு ராத்திரி எல்லாத்தையும் மாட்டி போட்டுச்சு. இன்று கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவரை தேடுகிற கூட்டமா நாம் இருக்கிறோம், ஆராதனை செய்கிற கூட்டமா இருக்கிறோம். ஒரு நாள் இல்லை, இந்த லாக்டவுன் ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து முழுவதுமாய் நாம் தேடுற கூட்டமா இருக்கிறோம். அப்போ ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது நம்ம யாருடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கோம்? ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கோம். அவர் யார் அழிக்க மாட்டார்? நம்மளை அழிக்க மாட்டார். யார் அழித்து போடுவார்? யாரை கொன்று போடுவார்? நமக்கு விரோதமாக இருக்கிற அனைத்து காரியங்களையும், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற, ஆராதனை நடத்த விடாமல் இருக்கிற, ஆராதனை செய்யக்கூடிய நேரத்தை நமக்கு கொடுக்காமல் இருக்கிற அனைத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அழித்து போடுவார். விசுவாசிகள் என்னோட சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். அவர் உங்களை கேட்கிற காரியம், எனக்கு மகிமையாக ஆராதனையை செலுத்து. அவருக்கு நல்லா தெரியுங்க, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு எல்லா வேலையும் இருக்கும். பாத்திரம் கழுவுறதுல இருந்து, பெருக்கறதுல இருந்து, வீட்டை சுத்தம் பண்றதுல இருந்து, சாப்பாடு செய்யறதுல இருந்து, நம்முடைய பணிகளை பார்க்கறதுல இருந்து, சம்பாதிக்கிறதுல இருந்து எல்லா வேலையில இருக்கும். நம்ம நல்லாவே தெரியும். ஆனா அவர் கேட்கிற காரியம், இவ்வளவு நேரத்துல கொஞ்ச நேரம் எனக்கு கொடுப்பியா? கொஞ்ச நேரம் நீ கொடுக்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதம் என்னவா இருந்தது? பார்வோனுக்கும் எகிப்திற்கும் அந்த ஆசீர்வாதம் இல்ல, மன்னா, நினைச்ச இடத்துல பாலைவனத்துல இறைச்சி, தண்ணீர். அவர்கள் போன தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அவர்களை வஞ்சித்தவர்கள், அவர்களை கெடுத்தவர்கள், ஆராதனை செய்ய விடாமல் அவர்களை அடித்தவர்கள், துன்புறுத்தினவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தா கர்த்தர் அழித்தார் என்று கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
யாத்ராகம் 12ஆம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், யார் கடந்து போறாரா? தேவன், கர்த்தர், நம்முடைய இறைவன் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரானவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதி செலுத்துவேன், நானே கர்த்தர். இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும். எகிப்து தேவர்கள் மேல் நீதி செலுத்துவேன். அந்த காலத்துல எகிப்துல ராஜாக்கள் தங்களை கடவுள்களாக நினைத்து அவர்களுக்கென்று பெரிய பட்டணங்களையும் அவர்களுக்கென்று பெரிய பெரிய ஸ்டாச்சு சிலைகள்லாம் செஞ்சு கொள்வாங்களாம். இந்த ராஜாவை வந்து பாக்குறவன் பணிந்து ஒரு கடவுளை பணிந்துகிறது போல பணிந்து கொள்ளணுமா. இது நம்முடைய ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்திலும் ஆரம்ப காலத்துல இருந்ததுக்கு உதாரணங்கள் இருக்கிறது. ஆனா இப்படியா இருக்கும் பொழுது இந்த வசனம் சொல்றது, எகிப்து தேவர்களின் மேல் நீதி செலுத்துவேன். The one who thinks that he rules Egypt, I will execute with judgment. அந்த ராஜா முதற்கொண்டு, அந்த ராஜானுடைய ஆட்கள் முதற்கொண்டு அவர்கள் செய்து வைத்து வணங்கின காரியங்கள், ஈஜிப்சியன்ஸினுடைய கல்ச்சர்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடவுள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படியாய் ஒரு பாம்பினுடைய முகம், ஒரு கழுதையினுடைய முகம், ஒரு மிருகத்தினுடைய உருவம், பாதி மிருகம் பாதி மனிதனாக இருக்கக்கூடிய உருவங்கள், இதெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள். இதற்குள்ளாக அவருடைய அந்த அசுத்தாவிகளை வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், நான் எகிப்து தேவரின் நீதியை செலுத்துவேன். I will execute the judgment on the gods of Egypt. இன்று கர்த்தர் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறக்கூடிய மக்கள் மத்தியில மட்டுமில்ல, அவர்களுடைய தேவர்களிடத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நீதி செலுத்துவார். எது எல்லாம் அவருடைய தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நிந்திக்கிறார்களோ, ஒருவேளை ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை நேரத்திலே உங்கள் நேரத்தை பிடுங்கிக் கொண்டு அந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் உங்களை நிர்பந்திக்கிறார்களோ, அவர்களுடைய எண்ணங்களும் தங்களை ராஜாக்களாக நினைத்துக் கொண்டு தங்களுடைய தேவர்களை கொண்டு செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? நீதியை செலுத்துவேன். Against all the gods of Egypt I will execute judgment because I am the Lord. நானே கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் இப்படியாய் அநேக காரியங்களை வரும்பொழுது கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் அனைத்தையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் எழுதுகிறார், 78ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் எழுதுகிறார், எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவருடைய பெலனில் முதற் பலனான யாவரையும் அழித்து and smote all the firstborn in Egypt, the chief of the strength in the tabernacles of Ham. எல்லாத்தையும் அழித்திருக்கிறார் ஆண்டவர். எகிப்தினுடைய ராஜா தன்னுடைய மொத்த ரதங்களை அனுப்பும் பொழுது எல்லாம் தும்சமாக்கப்பட்டது. எகிப்தருடைய தலைச்சான்களை சங்கரித்தவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி துதிக்கிறார் பாருங்களேன் ஆராதனையில. சங்கீதக்காரன் அழகா 136ஆம் அதிகாரம் 10வது வசனம், to him the smote Egypt in their firstborn, for his mercy endureth forever. எகிப்தருடைய தலைச்சான்களை சங்கரித்தவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த ஒரு வசனம் சங்கீதத்துல ரொம்ப அருமையான வசனம், 105ஆம் அதிகாரம் 36ஆம், அவருடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவருடைய பெலனில் முதற்பலனான யாவரையும் சங்கரித்தார். He smote all the firstborn in their land and the chief of all their strength. அவர்களுடைய சத்துவங்களையும் அவருடைய அனைத்தையும் முதற்பேரான எல்லாத்தையும் அழித்து போட்டார். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கோபம். காரணம், தனக்கு ஆராதனை செய்யும் நேரத்தையும் ஆராதனை செய்கிற குடும்பத்தையும் தடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கோபம் அதிகமாய் வருகிறது. ஆனால் ஆராதனையிலே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைய சூழ்நிலை மாறிவிட்டது. எல்லாருக்கும் அவங்களுடைய வேலையில இருக்கிறாங்க. கண்டிப்பா நைட் டியூட்டி பாக்குறவங்க கண்டிப்பா ஈவினிங் மீட்டிங்ல உட்கார முடியாது. அதே மாதிரி ஒரு 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 ப்ரோக்ராமோ ஒரு ரெக்கார்டிங்கோ இல்லை ஒரு ஷோவோ இருக்கிறவங்களுக்கு உட்கார முடியாது. அதே போல இன்று ஒரு ஹாஸ்பிட்டல் டியூட்டி பார்க்குறவங்களோ இல்லை ஒரு 24 hours பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ் டியூட்டியோ இல்லை ஒரு பாராமிலிட்ரியோ ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோ ஏபியில் இப்படியா அநேகருடைய சூழ்நிலை பொறுத்து வேலை செய்யணும். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்க்கிற நேரம், எந்த நேரம் முடியுமோ அந்த நேரம். என்னிடத்துல என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, சார் கோச்சிக்காதீங்க, என்னால் மீட்டிங் வர முடியாது, ஏன்னா அந்த நேரம் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு என் டியூட்டி 6 மணிக்கு ஆரம்பிக்கும், அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தான் முடியும், என்னால் வர முடியாது, ஆனால் மீட்டிங்க்கு வரணும்னு அவ்வளோ ஆசை. அந்த நேரம் பார்த்து கர்த்தர் இடத்துல பேசின ஒரு அருமையான காரியம், உன்னுடைய இந்த ஆராதனையை மன்னிக்க வேண்டும், தேவனுடைய ஆராதனை. ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த ஆராதனையை கர்த்தர் என்னை கொண்டு செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை கொண்டு இந்த குடும்பத்தை கொண்டு செய்யக்கூடிய இந்த நேரத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம்,
இந்த ஆராதனையை யூடியூப்ல பதிவேற்றம் செய்யலாம். ஸோ அப்புறம் நான் சொன்னேம்மா, இந்த 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 ஆராதனை யூடியூப்ல இருக்குமா, ஒருவேளை நீங்க மிஸ் பண்ண கூட நீங்க அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு காரியம், என்னுடைய வேலையை முடித்து நான் முதல் வந்து நான் இந்த ஆராதனையில பங்கு பெற்று நான் முழுவதுமாக முடிந்த பிறகு நான் உறங்க செல்லுவேன், திரும்பவும் மாலை எழுந்திருப்பேன், சாப்பிட்டு என்னுடைய வேலையை கிளம்பி வருவேன். இப்படியாய் தங்களுடைய நேரங்களை கர்த்தருக்கு என்று கொடுக்கும்படியாக இருக்கிற அநேக குடும்பத்தாரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், தேவனுக்கு உண்டானதை தேவனுக்கும் ராயனுக்கு உண்டான ராயனுக்கும் கொடுக்கும்படியாக கிறிஸ்துவானவர் அங்கு சொல்ற அந்த ஒரு காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றும் அதே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். You will give your time whatever is required for the worldly earnings and the worldly things, but you will also give your time for God who happened to give you a good life. ஒருவேளை நம்முடைய நேரம் அவருக்கு பத்தாம போச்சுன்னா நம்முடைய நேரம் அவர் குறைச்சிருவார். ஒருவேளை if we do not have time for him, he will not have time for us. காலை எழுந்திருச்ச பிறகு கண்கள் ஜெபத்திலேயும் வேதத்திலேயும் இருக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி அந்த நாள் நடத்தி கொடுப்பார். அவர் உங்களுக்கு முன்பாக சொல்வார். காலை எழுந்த பிறகு ஃபேஸ்புக்குமாய், இன்ஸ்டாகிராமாய், வாட்ஸ்அப்புமாய் நம்முடைய நாட்கள் இருக்கும் பொழுது, நம்முடைய சுய நினைவுகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கு இடைப்பட மாட்டார். Seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. முதலாவதாக தேவன் ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சங்கீதம் 135 அதிகாரம் 8வது வசனம். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீச்சலும் அடித்தார். Who smote the firstborn of Egypt, both man and the beast. முதல்ல எதற்கு எல்லாம் அடிச்சிருக்கிறார் அப்போ ஆண்டவர். இன்றைக்கு அந்த முதல் என்று ஏன் வருதுன்னா, தலை என்று ஏன் வருகிறது என்றால், முதலாவதான நேரம், முதலாவதான காரியம், the first thing, the first moments, the first things, the first blessings. If it is not for Lord will reject everything what it happens to come in your life. அவருக்கென்று உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் முதலாவதாக தலையாக இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செலுத்தாமல் நீங்கள் போனீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் செய்யாமல் அகன்று விடுவார். என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் மனிதராலும் மிருக ஜீவன்கள் எல்லாரும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி. ஹல்லேலூயா. அருமையான வசனம் பாருங்க. எதுக்கு ஆண்டவர் இது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? First, for all the firstborn of the children of Israel are mine, both man and beast. On the day that I smote every firstborn in the land of Egypt, I sanctified them for myself. என்று கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கிற முதல் காரியங்கள் எதெல்லாம் முக்கியமா இருக்குதோ இதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு எடுத்துட்டான. காரணம், அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி. He has blessed it. He has made it holy for him. அநேகர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை வடிச்சிட்டு முதல்ல ஒரு சாப்பாடை கொஞ்சோண்டு கவலையில எடுத்துட்டு இந்த காக்காக்கும் அந்த பறவைகளுக்கும் இந்த மிருகங்களுக்கும் வைப்பாங்க. கேட்டா இதெல்லாம் எங்களோட மூதாதையர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதை சொல்லலை. எதெல்லாம் உன்னுடையதோ அதில் முதலானவைகளை எனக்கென்று நீ கொடுக்கும் பொழுது, நான் பரிசுத்தப்படுத்தும் பொழுது நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். ஆசீர்வாதங்கள் உன் மீது விழும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களோ முதலாவதாக நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தரை ஆசீர்வாதத்தை உங்களுக்கே கொடுக்கிறார். கடைசியானது நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தூக்கி எறிகிறார். அதை சட்டோட பண்ண மாட்டார். நீங்க அவர்கிட்ட போய் நிக்கலாம், மணிக்கணக்கில் ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, அதை கொடுங்க, கொடுக்க மாட்டார். எனக்கு நீ கொடுத்தியான்னு கேட்பார். அவர் இரக்கமுள்ள தேவன் தான், மனதுருக்கமுள்ள தேவன் தான், ஆனால் பொறாமையுள்ள தேவன். பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் பொறாமையுள்ள தேவன், எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு செலுத்த வேண்டிய துதிகன மகிமை யாருக்காவது கொடுத்திருப்போம் என்றால் கர்த்தர் அதை பார்த்து பொறுமையா இருக்க மாட்டார். கடைசி வசனம் எடுத்து வாசிப்போம். என்னாகும் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். Numbers 33:4. அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன்பல்களை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்கள் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். They did not only bury the children of firstborn, but also their gods was being executed. என்று கர்த்தர் நம்மோடு வாழ்க்கை சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எகிப்தியனை, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசௌகரியத்தை, கஷ்டத்தை, நஷ்டத்தை, அழுகையை, துன்பத்தை, நீ இழந்து போனதை, இழந்து இருக்கிறதை, உன்னை எல்லாம் கேலியாய் கிண்டலாய் பார்த்து பேசுகிற நகைக்கிற காரியங்களை, இது எல்லாம் நான் இடத்துல எடுத்து போட போகிறேன். எதையெல்லாம் உன் வாழ்க்கையிலே நீ முக்கியமாக என்று நீ கருதுகிறாயோ
அது நான் இல்லாமல் இருக்கும் நேரத்திலே அதையெல்லாம் முக்கியமாக கருத்துல அதையெல்லாம் நான் நீதினால் சரி கட்டப் போகிறேன். கர்த்தர் இந்த இரவிலே உங்களை பத்திரமாய் ஆசீர்வதிக்க போகிறார். புதிய மாதத்தினுடைய புதிய வாரத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் புதிதாக்கப்பட்ட நீங்கள் சொல்ல போகிறீர்கள். உங்கள் நேரங்களை நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நீதி செலுத்துகிற தேவன். அவர் நீதியை பார்க்கிறார். உங்கள் நீதி சரியா இருக்கும்போது நீங்கள் நேரத்தை கரெக்டா கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் நான் இப்படியாக நான் வேலைக்கு போய் விடுவேன், இப்படியாக நான் இந்த வேலைக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கு, இப்படியா இருக்கு. எப்படி உங்களுடைய எப்படி இருக்கிற நேரமா இருந்தாலும் எப்ப நீங்க ஃப்ரீயோ அந்த நேரத்துல ஆணுடைய சமூகத்தில் நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவங்களை ஆசைப்பார். ஒருவேளை உங்களால முடியலன்னா உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ அந்த ஆராதனை நேரத்தில் இருக்கும்படியா கர்த்தர் கொடுத்திருக்கார், நீங்கள் இருக்கும்படியா செய்யுங்க. ஒரு நீங்க 2 பேரும் இல்லைங்களா, உங்க பிள்ளைகளை சொல்லுங்க. ஒரு பிள்ளைகள் இல்லையா, உங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பங்களை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நீதி செலுத்துகிற தேவன். அனைத்து காரியங்களையும் அதமாய் இருக்கக்கூடிய காரியங்களையும் எல்லாம் துன்பமா இருக்கக்கூடிய சங்கரித்து வெற்றியை கர்த்தர் நினைக்க பண்ணுவார். கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். உங்கள் மீது ஆசீர்வாதங்கள் விடும். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நமது மத்தியில் இருக்கக்கூடிய சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் வந்து இறுதி ஜெபத்தை செய்து ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Evangelist Sister Watson to come forward to lead us all in prayer and to bless the benediction. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளில் கடைசி வாரத்துக்காக இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமக்கு சித்தமானவர்கள் மட்டும் இந்த ஆராதனையில கலந்து கொண்டு சாட்சிகள் சொல்லும்படியாய், பாடல்கள் பாடும்படியாய், சத்தியத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எம்மட்டும் காத்த இம்மானுவேலா எபினேசராய் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடுக்க உடை இருக்க இடம், ஊழியர்களுக்கு தேவையான ஊழியங்களை எல்லாம் கொடுத்து அற்புதமாய் நீர் நடத்தி வந்தீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வருவது போல இந்த 21ஆம் ஆண்டிலே 8 மாதங்களிலே 29 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படியாய் கற்றுக் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த நாளிலே எங்களோடு கூட இல்லாமல் அநேக மரித்து போயிருக்கிறார்கள் சுவாமி. உடைய உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், விசுவாசிகள், ஆண்டவரே போதகர்கள் அநேகர் மரித்திருந்தாலும் எங்களுக்கு நீர் உயிர் பிச்சையை கொடுத்து எம்மட்டுமாய் நீர் வழி நடத்திருக்கிறீர். புதிய மாதத்தை நீர் காணும்படியாகவும் கர்த்தர் கிருபை தருவீர். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் தடையில்லாமல் நடந்து கொண்டு வரும்படியாய் கர்த்தர் செய்கிற பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் வந்தார்கள் சுவாமி, அநேகருடைய பிரச்சனைகள் தீர்த்தது, விடுதலை பெற்றார்கள், சாட்சி சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை அநேகர் வராதபடிக்கு அப்படியே நின்று போனதே நீர் அறிவீர். ஆண்டவர் உமக்கு சித்தமானவர்கள் மட்டும் நீர் கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி இந்த விடுதலையின் ஊழியத்துக்கு வருகிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து செய்ய குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற சத்தியத்தின்படி ஆண்டவரை நீர் நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுக்க முடியாது. நீர் பிரேஸ் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அனைவரும் சேர்ந்து ஏகோபித்த குரலாய் ஒரே வார்த்தையாய் நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாளிலே கலந்து கொண்ட குடும்பங்களோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Amen.
கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்தி பாதுகாத்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு எதிரான காரியங்களை சங்கரித்து உங்களை இன்னும் பலமடை செய்து அவருக்கு ஆராதனை செய்யும் கூட்டமாக அவரை மாற்றுவாராக. May God protect you, God be with you, God guide you, God help you. Glory be to God. Praise be to Jesus. Amen and amen. Hallelujah. Good night. Thank you, brother. Thank you, sister. Good night. Thank you, brother. Thank you. God bless you. God bless you, sister. Thank you all. God bless you all.